தீர்க்கதரிசிய உலகமெல்லாம் பஞ்சம் நடக்கும்போது அவனை போஷிக்கணும்னு முடிவு பண்ணின கர்த்தர் ஒரு ஆற்று, கேரித் என்கிற ஒரு ஆற்றை காமிச்சு அதனுடைய கரையில போய் உட்கார்ந்துக்கப்பா, இங்க இருக்கிற தண்ணியை நீ குடிச்சுக்கோ, உனக்கு டெய்லி சாப்பாடு எது கொண்டு வரும் கேட்கல, காகம் உனக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரும், நல்லா சாப்பிட்டு இந்த தண்ணீரை குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டார். ஏன்? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவன் அங்கேயே ஒரு செட்டு போட்டு தங்க வைக்க வேண்டியதானே. திடீர்னு குடிச்சிட்டே இருந்தான், இறைச்சியும் அப்பத்தையும் சாப்பிட்டே இருந்தான். அவ்வளோதான் ஜாலியான வாழ்க்கை. போதுமடா இப்படியே இருந்துட்டா எப்படின்னு நினைச்சாலும் தெரியல. திடீர்னு ஆத்த வத்தி போக பண்ணாரு. என்ன ஆண்டவரே, நீங்க தானே கொடுத்தீங்க, இந்த தண்ணீரை குடிச்சிட்டு இறைச்சியும் அப்பத்தையும் வாங்கி சாப்பிடுனீங்க, தண்ணி இல்லாமல் இருக்குது. உடனே சொல்ற, நீ எழுந்து எங்க போ, சாரி பாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு யாரை கட்டளையிடுவேன். அதுவும் அங்கே இருக்கிற அம்மா வந்து, என்னம்மா விறகு புறக்கிட்டியான்னு கேட்டா, ஆமா கடைசியா ஒரே ஒரு அடை மட்டும் இருக்குது, லாஸ்டா தின்னுட்டு சாகிறதுக்கு, அதை சுடுறதுக்கு 2 விறகு புறக்கிறதுக்கு நான் வந்தேன். உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, சரி முதல்ல சுடுற அடைய இங்க கொண்டு வா, அவ்வளவுதான் அங்க. அதனால கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு விசுவாசத்தை உங்களுக்குள்ள ஊட்டிட்டே இருப்பாரு. சிலதை இதுல தான் ஜெயிக்க முடியும், சிலதை இதுல தான் ஜெயிக்க முடியும். அப்போ அனுபவத்தை வச்சு நம்ம ஓட முடியாது, விசுவாசத்தை வச்சு தான் ஓட முடியும். இன்னொருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்றதுக்காக, இன்னொருத்தர் அந்த தப்பு பண்ணி சரியா இருக்கிறாங்கன்றதுக்காக நமக்கு அது செட் ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக நம்முடைய ஓட்டத்தை எது தடை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரத்தம் சிந்துகிற கை. இந்த கையில் அக்கிரமம் இருந்துடக்கூடாது, அக்கிரமம் இருந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், என் கை என்னை கொண்டு ஆரம்பித்ததை என்னை கொண்டு முடிக்க பண்ணுகிற கர்த்தர். எழுப்பி நிற்கலாமா எல்லாருமே? தேங்க்யூ ஜீசஸ். என்னை கொண்டு ஆரம்பித்ததை என்னை கொண்டே முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். எனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனம் மூழ்கி போகாது. பிரதர், ஆரானிலே இருந்து விட வேண்டாம். சிஸ்டர், நீங்க ஆரானிலே இருந்து விட வேண்டாம். நீங்க கானானுக்கு பிரயாணப்பட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? ஓ ஹalleluya.